டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சூப்பர் பக்காவா பண்ணிடணும்னு. மேடம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் நீட்டா பண்ணி கொடுத்துட்றேன். எங்கெங்க எதை மாட்டணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாமே அழகா பண்ணிடலாம். சரிங்கண்ணே. மஞ்சள் கலர் பூவெல்லாம் கரெக்டா தான் கட்டியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியல் லைட்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்கும்ண்ணே. உள்ள நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும்ல. பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும்ண்ணே. சீரியல் லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிடுங்க. ஸ்டார் லைட் இருக்கு மேடம், அது போட்டுக்கலாமா? சூப்பர்ண்ணே, அப்படியே செஞ்சிருங்கண்ணே. சரிங்க மேடம். சரிங்கண்ணே, இந்த டெக்கரேஷனை நீங்க பாத்துக்கோங்க. பொண்ணுக்கு பூ கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா என்ன கூப்பிடுங்கண்ணே. என்ன கேட்காம எதையும் பண்ணிடாதீங்க. இல்ல மேடம், உங்களை கேட்டுதான் பண்ணுவேன். நீங்க போங்க, ஸ்டார் லைட் மாட்டினதுக்கு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். சரிங்கண்ணே. நம்மளோட வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். லைட்டை மட்டும் மாட்டிட்டு பொண்ணுக்கு பூ மட்டும் கொடுத்துட்டோனா அவ்வளவுதான். அம்மா கேட்டரிங்க பாத்துக்கிறாங்க. ஐயோ, சாப்பாடெல்லாம் யாரும் குறை சொல்லிடக்கூடாது. ஒரு வாட்டி அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துருவோம். எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது தெரியுதுங்க. யாராவது இங்க மணமேடையில போய் லைட் எல்லாம் வைப்பாங்களா? சார், எங்க மேடம் தான் சார் ஈவெண்ட் எல்லாம் எடுத்து நடத்துறாங்க. பூ டெக்கரேஷன் அவங்க தான் சார் இத பண்ண சொன்னாங்க. அவ என்ன பைத்தியமா? சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? பின்ன சீரியல் லைட் ஸ்டார் லைட் எல்லாம் மண்டபத்துக்கு வெளியே தான் தொங்க விடுவாங்க. யாருங்க அவங்க? உள்ள கொண்டு போய் மணமேடையில யாராவது லைட்டை தொங்க விடுவாங்களா? சார், நல்லா இருக்கும் சார். நீங்க வேணா பாருங்களேன், சூப்பரா இருக்கும். நான் மாட்டி காட்டுறேன் பாருங்க. என்னத்தையாவது பண்ணுங்க. சுடரமா சொன்னாங்கிறதுக்காக தான் அவங்க பொண்ணுக்கே இந்த சான்ஸ் கொடுத்திருக்கேன். நல்லா மட்டும் இல்லாம இருக்கட்டும், அப்புறம்ல இருக்கு யாருன்னு பாத்துக்கிறேன். சார் சார், நல்லா இருக்கும் சார். பண்ணுங்க பண்ணுங்க, பாக்குறேன். ரைஸ் மில் ரெடி ஆயிட்டாரா என்னன்னு தெரியலையே, போய் பாப்போம். ஐயோ, மேடம் போடுங்கறாங்க, சார் வேணாங்கறாரு. என்ன பண்றது? போட்டுதான் காட்டுவோம். மேடம், சாரி டிராப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நகையும் போட்டாச்சு. ஆனா இன்னும் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் பண்ணனும். பண்ணுங்க. ஏன் பண்ணாம இருக்கீங்க? இல்ல மேடம், பூ இன்னும் வரல. பூக்கு சொல்லிருந்தாங்க இல்லையா, அவங்க இன்னும் பூ கொண்டு வரல. இன்னும் பூ கொண்டு வரலையா? யார் அது? பூக்கு யாரு தான் இன்சார்ஜ்? தெரியல மேடம், மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து தான் சொல்லிருந்தாங்க. எனக்கு யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியலையே, வரட்டும் பாத்துக்கிறேன். இல்லனா மாப்பிள்ளை வீட்ல நானே போய் கேக்குறேன். எவ்வளவு லேட் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா, யாருமா நீ? அக்கா, உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு பூ கொடுக்க சொல்லிருந்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஹோ, நீதானா அது? ஏமா, உனக்கு டைம்க்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு கூட தெரியாதா? எனக்கு மேக்கப்ல இருந்து சாரில இருந்து எல்லாமே முடிச்சாச்சு. நீ பூ கொடுக்காததுனால எனக்கு இன்னும் ஹேர் ஸ்டைல் பண்ணல. உன்னால ஏன் கல்யாணம் லேட் ஆகிடுமா? நீ என்ன பெரிய விஐபியா? ஒழுங்கா டைம்க்கு வர தெரியாது? மேடம் மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் டைம் இருக்கு மேடம். நான் ஹேர் ஸ்டைல் சூப்பரா பண்ணி விட்டுடுறேன். சரி, டைம் இருக்கு, ஓகே. டைம் இல்லனா? அக்கா இல்லக்கா, முகூர்த்தத்துக்கு டைம் இன்னும் இருக்குல. அத பார்த்து தான்க்கா நான் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தேன். நான் முன்னாடியே கொடுத்தனா பூ வாடிரும்க்கா. இவ்ளோ நேரம் ஃப்ரிட்ஜ்ல தான்க்கா வச்சிருந்தேன். எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டாங்கன்னா பூ வச்சிடலாம். ஹே, அத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. லேட்டா வந்துட்டு பூவ காரணமா சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறியா? ஐயோ, அது இல்ல. வெச்சிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, டைமுக்கு முடிச்சிருவீங்களா? மேம், எல்லாமே முடிஞ்சது. ஹேர் ஸ்டைலுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஆனா இவங்க எதுக்கு இப்படி கத்துறாங்கன்னு தெரியல மேம். நீங்க வெச்சிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேம். உட்காருங்க மேம். இவங்களா முத்து அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க? ஐயோ, அந்த அண்ணா ரொம்ப நல்ல கேரக்டர் ஆச்சே. இவங்க என்ன எல்லாத்துக்கும் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க? பாவம் அந்த அண்ணா எப்படி இவங்கள சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்க. நீங்க அழுவுறதுனால பாருங்க அண்ணனும் எவ்வளவு சோகமா இருக்காருன்னு. குட்டி தங்கம், கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இப்படி வராம விட்டுட்டே கண்ணு. எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? நீ இல்லாம நாங்க எப்படி கண்ணு கல்யாணத்தை நடத்துறது? ஐயோ அம்மா, எனக்கும் அண்ணன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்னம்மா பண்ண சொல்றீங்க? நாளைக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் இருக்கு. அண்ணன் கல்யாணத்தை முடிச்சிட்டு நைட்டு பஸ் ஏறினா கூட காலையில லேட் ஆயிடுமா. 9:30 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. நான் எப்படி வர முடியும் சொல்லுங்க? கண்ணு, உன்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே கண்ணு தேதியெல்லாம் முடிவு பண்ணோம். அம்மா புரியுதுமா, ஆனா எக்ஸாம் டேட் திடீர்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் என்ன பண்றது? அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, நீ அது புரிஞ்சுக்கோ. உன் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருப்பீங்கல்ல. லட்டு, அப்படிலாம் இல்லம்மா. நீ இல்லாம நாங்க எப்படி லட்டு ஜாலியா இருப்போம்? பாரு அம்மா எப்படி கண் கலங்கிட்டு இருக்காங்கன்னு. எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்டு. அண்ணே, உன்னை இந்த மாதிரி வேஷ்டி சட்டையில கல்யாண கோலத்துல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணி போட்டோ அம்சல நான் பார்த்தேண்ணே. அண்ணே, கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போவீங்கல்ல, போன உடனே நான் வீடியோ கால் பண்ணுவேன். என்கிட்ட அண்ணியும் பேச வைனே. லட்டு, கண்டிப்பா கால் பண்றேன் லட்டு. நீ நல்லா படி, சரியா? சரிண்ணே. சின்னண்ணேங்க, அது என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? நான் பார்க்கணும். குட்டி தங்கம், சின்ன தங்கம் வேலை பார்த்துட்டு இருக்கான். மா,
என்னமா அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ரைஸ் மேல வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சா? அண்ணே சின்னனே வண்டியா? சின்ன தங்கம் சும்மா இருல. நானே குட்டி தங்கம் வரலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஓ, அதுக்கு தான் அழுதீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ஹே லட்டு. அண்ணே நான் வரலன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லல? சச்சா, என்ன லட்டு இப்படி சொல்லிட்ட? நீ வரலன்னு நான் நேத்து நைட்ல இருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? அப்படியா? ஆமா, இங்க பாரு எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டேன்னு. நீ எனக்கு நான் குண்டா இருந்திருக்க துரும்பா இழைச்சு போறதுக்கு. யாரை ஏமாத்த பாக்குற? ஹோய் ஓய், கண்டுபிடிச்சிட்டியா? ஏ லட்டு, உனக்குலாம் அவ்வளவு சீன் இல்லடி. நீ வரலன்னு உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் வேணா ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். தெரியுமே என் மேல உனக்கு பாசமே இல்லல. அடியே, படிக்க தானே போனேன். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உங்க அண்ணன் கல்யாணம் நொன்ன கல்யாணம்னு கல்யாணத்தை அட்டன் பண்ணா கலெக்டர் வேலை கிடைக்காதுமா, படிச்சாதான் கிடைக்கும். பெண்ணா உங்க அண்ணன் நீ இல்லாம தாலி கட்ட மாட்டாராமா? டேய் லட்டு, இந்த ஆள் மட்டும் தாலி கட்ட மாட்டாருன்னா சொல்லு, நான் வேணும்னா. எது? இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை சமாதானப்படுத்தி தாலி கட்ட வைக்கிறேன்னு சொன்னேன். நான் எப்படா தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன்? நீயா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க? குட்டி தங்கம் நம்ம கூட அப்பாவும் இல்ல நீயும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. மா, அவ ஒன்னும் டூரோ பிக்னிக்கோ போல, அவ படிக்க போயிருக்கா. படிக்கிற பிள்ளைங்க இப்படி எல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு அடுத்த மேடையில வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பீங்க. பிள்ளை பாவம் அவங்க தனியா கஷ்டப்படுவால. சின்ன தங்கம் ஆமாமா, இன்னைக்குதான் இவனே ஒரு உருப்படியான நல்ல விஷயத்த சொல்லியிருக்கான். பேசாம பாப்பாட்ட நல்லா பேசிட்டு வாங்க. ஐயோ அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எக்ஸாம் முடிஞ்சோனே கண்டிப்பா அண்ணனே அண்ணியும் வந்து நான் நேர்ல பாக்குறேன். லட்டு, நீ போனை வைடி, நான் பாத்துக்கிறேன். சரிதானே, நீ பாத்துக்கோ, வைக்கிறேன். ஓகேடி, ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு எக்ஸாம்க்கு. நான் நைட் உனக்கு வீடியோ கால் பண்றேன். பாய். பைண்ணே. கண்ணு குட்டி தங்கம் நல்லா சாப்பிடு கண்ணு. வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறீல, தினமும் ஒரு சொட்டு எண்ணெயாவது தலையில வை கண்ணு, இல்லன்னா சூடு பிடிச்சுக்கோ. ரோட்ல போகும்போது பார்த்து நடக்கணும். யாருக்கிட்டையும் வம்பிழுக்க கூடாது. ஏதாவது பசங்க பேச வந்தாலும் அண்ணன்னு சொல்லி சமாளிக்கணும். மா, எப்ப போன் பண்ணாலும் தேஞ்சு போன ரெக்கார்ட் ஆட்டம் இதையே சொல்லாதீங்கம்மா. அவளே டென்ஷன் ஆயிர போறா. அப்புறம் எக்ஸாம்க்கு பதிலா நீங்க சொன்னதுதான் அவன் மண்டைக்குள்ளே நிக்கும். அப்படி சொல்லுனே. எப்ப ஃபோன் பண்ணாலும் அம்மா இதே டயலாக் தானே, கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம சொல்றாங்கனே. சரி குட்டி தங்கம், நான் போனை வைக்கிறேன். அண்ணனுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. சரிம்மா நீங்க பாருங்க, நான் அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன். பெரியண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே. சாயங்காலம் அண்ணி கூட சேர்ந்து வீடியோ கால் பண்ணுங்க. பைண்ணே. பாய் லட்டு, நான் கால் பண்றேன். பிள்ளைய நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி சரி, கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டிடுவோம். இல்ல, தாலியை கட்டிருங்கன்னு சொன்னேன். அட ஆமா, அவன் சொன்ன மாதிரி சீரியல் லைட் போட்டோனே இந்த இடமே சூப்பரா மாறிடுச்சே. பரவாயில்ல, சுடரமா பொண்ணுக்கும் மூளை இருக்கதான் செய்து. சீரியல் லைட் போட்டான். இவன இப்படி பார்த்துட்டு இருக்கான். இவளா? அன்னைக்கு என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டு என்னென்ன பேச்சு பேசினா, இப்ப அப்பாவி மாதிரி வந்து நிக்கிறத பாரு. ஹே, நீ பூ போடுறவ தானே? உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன ஓசியில சோறு குடுக்குறாங்கன்னு அப்படியே உள்ள வந்துட்டியா? ஹே ஹலோ ஹலோ, என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? ஹே, உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? நீ எதுக்கு இங்க வந்த? இவனுக்கு பிரதர்னு கூப்பிட்டா பிடிக்காதுல. பிரதர். ஐயோ, இங்க பாரு, என் பேரு ஆதித்யா. என்ன எல்லாரும் ஆதின்னு கூப்பிடுவாங்க. நீ தயவு செஞ்சு பேரை சொல்லி கூட கூப்பிட்டு, ஆனா பிரதர்னு மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். ஐயோ பிரதர், உங்களுக்கு பிரதர்னு கூப்பிட்டா பிடிக்காதா பிரதர்? ஆனா எனக்கு உங்களை பிரதர்னு கூப்பிடுறதா பிரதர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். மவனே எரிடா, என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு என்னென்ன பேச்சு பேசுன எரியட்டும். ஹேய், வேணும்னே வெறுப்பேத்திரியா? ஆமா, உன்னை யார் இங்க கூப்பிட்டான்னு கேட்டேன். உனக்கு யார் இப்ப பத்திரிக்கை வச்சா? நீ பூ வைக்கிறவ தானே? ஐயோ பிரதர், அட கேளுங்க பிரதர், நான் பூ வைக்கிறவ தான் பிரதர். ஆனா இந்த டெக்கரேஷன், இந்த ஈவென்ட் பிளானிங் எல்லாமே நான் தான் பண்ணேன். என்னது? இந்த டெக்கரேஷன், இந்த ஈவென்ட் பிளானிங்லாம் நீ தான் பண்ணியா? ஆமா பிரதர், நல்லா இருக்குல்ல? நான் இத சுடரமாவோட பொண்ணுகிட்ட தானே கொடுத்தேன். அப்போ நீ நிம்மதி இங்க வாயேண்டி. அம்மா இதோ வரேம்மா. அம்மாவா? அப்ப சுடரமாவோட பொண்ணுதான் இவளா? ஐயோ, இவ சரியான ராங்கி பிடிச்சவளாச்சே. இவகிட்ட டெக்கரேஷன்லாம் கொடுத்தோம், காசு கிட்டே கொன்றுவாளே. இப்ப கூட பிரதர்னு கூப்பிட்டு இப்படி எல்லாம் வெறுப்பேற்றா. ஏதோ சுடரமா முகத்துக்காக மன்னிச்சு விட்டுறலாம். ஏதா வேதா, மா நான் நல்லா இருக்கேனா? இது ஒரு கேள்வியாத்தா? நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கத்தா. உனக்கும் இந்த புடவை நல்லா இருக்குமா? எங்கத்தான் நல்லா இருக்குது. இந்த கலர்ல எல்லாம் எனக்கு போய் புடவை எடுத்து கொடுத்துருக்கிற. உங்க அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டுனேன்.
இப்ப பளிச்சு பளிச்சுன்னு கட்டுனா நல்லாவா தான் இருக்கும். மா, இந்த ஊரையும் இங்க இருக்கிறவங்களையும் பாத்தியா இல்லையா? எப்படி எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லியா புடவை கட்டியிருக்காங்க, நிறைய நகை போட்டிருக்காங்கன்னு பாத்தியா இல்லையா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாவது நம்ம கெத்தா காமிச்சுக்கணுமா? அதை விட்டுட்டு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு காமிச்சோம்னா நம்மள ஏளனமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதா மத்தவங்களுக்காக வாழ முடியுமா? சரி, ஏதோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். இங்க பாருமா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம ஊருக்காரவங்கள கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்க சொல்லு. சும்மா இங்க வந்து தாமு தூமுன்னு கத்திக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லு. என் கல்யாணம் முடியற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்தாங்களா, என் கல்யாணத்தை பார்த்தாங்களா, கிளம்பி வேன்ல போய்கிட்டே இருக்காங்களான்னு இருக்கணும். மாமா இருக்கேன்னு சொல்றாங்க, சித்தப்பா இருக்கேன்னு சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு யாரையும் இருக்க வைக்காத. தாலி கட்டின கையோட எல்லாத்துக்கும் சோத்த போட்டுட்டு அப்படியே வேன்ல பேக் பண்ணி அமிச்சிரு. நீ, தம்பி, தங்கச்சி 3 பேரை மட்டும் இருந்தா போதும். மாமா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னம்மா, நான் சொன்னது புரிஞ்சதுல? இல்லதா, எல்லாருமே கிளம்பிடுவாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனா அத்தையும் மாமாவும் இருக்கட்டும் தா. நாளைக்கு மாப்பிளைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு மாமா இருக்கணும் தா. சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நான் சொன்னதை மட்டும் நீ செய். அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா தேவையில்லாம ஏதாவது நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுல என்னமா நினைப்பாங்க? இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு எல்லாரும் இப்பவே வேன்ல பேக் பண்ணி அமிச்சிரு. இல்லத்தா, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு வார்த்தை. மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து அது மாப்பிள்ளை வீடு கிடையாது, என் வீடு. எங்க வீட்டோட மூத்த மருமகளாக போறேன். நான் சொல்றேன், யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. உன்ன, உன் பொண்ண, உன் பையனை தவிர. சரிதா, சரி, சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிடுறேன். எல்லாத்தையும் உன்கிட்ட ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிடிக்காததையும் தயவு செஞ்சு செஞ்சிடாத. அப்புறம் நீங்க இருக்கிறதே கேள்விக்குறிதான். சரிம்மா, சரி. நேரமாச்சுமா, நல்ல நேரத்துக்குள்ள ஐயர் உன்னை வர சொன்னாரு. வாமா, வந்து மேடையில் உட்காரு. வரேன். அம்மா, மாப்பிள்ளையோட சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க சடங்கையும் முடிச்சிட்டு மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுவாரு. நல்ல நேரம் நெருங்கிட்டே வருது இல்லையா? ஐயா, பொண்ணு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 2 நிமிஷத்துல வந்துரும். ஏமா, பொண்ணு என்ன மேகியா 2 நிமிஷத்துல ரெடி ஆகி வரதுக்கு? ஐயோ மாமா, அவ ரெடி ஆயிதான் இருக்கா. 2 நிமிஷத்துல மேடைக்கு வந்துருவான்னு சொன்னாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எல்லாத்துலயும் ஸ்லோ தான். அந்த காலத்துல என் செம்பருத்திய பாக்கணுமே. காலையில 4 மணிக்கு எந்திரிப்பா. அந்த பனியிலேயே தலை குளிச்சுட்டு நல்ல பாவாடை தாவணிய கட்டிட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வாசல்ல வந்து பெரிய பூக்கோலமா போடுவா. அந்த பூக்கோலத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் கடகட கடகடன்னு ஊடெல்லாம் கூட்டி மொழிவீர்வா. சோறாக்கி குழம்பு வச்சு காயெல்லாம் நறுக்கி கம 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 கமன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு 7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவா. பொம்பளைங்கனா என் செம்பருத்தி மாதிரி இருக்கணும். ஐயா, செம்பருத்தி யாருங்க? உங்க பொண்டாட்டியா? ஐயோ, இந்த கேள்வியப்பா என்ன பார்த்து கேட்டுட்டீங்களே. ஐயோ யோ, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? நான் இப்பதான் என் வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறேன். ஏற்கனவே வாழ்ந்து குழி தோண்டி புதஞ்ச விஷயத்தெல்லாம் பேசுற நேரமாயா இது? என்னல சொன்ன? யோ தோத்தோ, ஏற்கனவே வாழ்ந்து குழி தோண்டி புதைச்ச விஷயமா? லே, இதுக்கப்புறம் தானே என் செம்பருத்திய கண்டுபிடிச்சு என் வாழ்க்கையவே நான் வாழ போறேன். யோ யோ யோ, இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? ஐயோ மாமா, என்ன மாமா காமெடி பண்ற நேரமா அது? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏமா மருமகளே, நான் என் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா தெரியுதா? தோ பொண்ணு வந்துட்டா. அம்மாடி, வாமா கண்ணு, உட்காரு. உன்னை சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. ஓ, புடவை மட்டும்தான் அழகா இருக்கா? நான் நல்லா இல்லையா? ஐயோ, நீங்களும் நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த புடவை நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். தேங்க்ஸ். என்ன தேடி என் ரூம்க்கு வந்து என்ன பார்த்து இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வரல. அது ஐயோ நினைச்சிங்களா? சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த படத்துலலாம் நீங்க பார்த்தது இல்ல,
பொண்ணு ரூம்க்கு மாப்பிள்ள தெரியாம எட்டி பார்த்து வந்து அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவாரே, அப்படிலாம் வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க வரல. சரி, ஓகே, பரவாயில்ல. ம் ஏய், பெரியவங்க நாங்க இத்தனை பேர் நிக்கும் போது அங்க என்ன மாப்பிள்ளையும் பொண்ணும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? ஐயரே, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. ஆமா ஆமா, ஐயா சொல்ற மாதிரி நல்ல நேரம் நெருங்கிட்டே வருது. நீங்க தாலி எடுத்து கட்டுங்க மாப்ள. நிறுத்துங்க. ஏய், யாரே நீ? எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற? அக்கா, அது வந்து நீ அந்த பூவை லேட்டா கொண்டு வந்தவ தானே? உன்னதான் ஒப்பவே கிளம்புன்னு சொல்லிட்டேனே. இன்னும் என் கல்யாணத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிதான் கெட்ட சகுனம் மாதிரி நிறுத்துங்கன்னு வந்து சொல்லுவியா? அறிவு கெட்டவளே. ஹே, இருமா, என்னன்னு ஃபர்ஸ்ட் கேப்போம். அந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. இது நம்ம கல்யாணம். நம்ம கல்யாணத்தை கண்டவளா வந்து நிறுத்த சொல்லுவா? நான் ஏன் எதுக்குன்னு உட்காந்து அவகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஏமா, கொஞ்சம் பொறுமையா இருமா, என்னன்னு தான் கேப்போமே. ஏமா, நீ நம்ம வீட்டுக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு வர போன தானே? ஆமாண்ணா. அன்னைக்கு கூட நம்ம வீட்ல சரி அதை விடு, நான் உன்னை கொண்டு போய் வீட்ல கூட விட்டுட்டு வந்தேனே. ஆமாண்ணா, நான் தானா உங்களுக்கு கல்யாண மண்டபம் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணேன். ஓ அப்படியா, சரிம்மா. இப்ப எதுக்கு நிறுத்துங்கன்னு வேகமா ஓடி வந்த? அண்ணா, நான் எப்போதுமே பூ கொண்டு வரும்போதெல்லாம் அம்மா ஒன்று சொல்லுவாங்கண்ணா, பூ அப்படியே நேரா கொண்டு போய் அந்த போட்டோக்கு வைன்னு. அப்பதான் எனக்கு தெரியும் அந்த போட்டோல இருக்கிறவங்க உங்க அப்பான்னு. அவர் ஆர்மியில இருக்கும்போதே இறந்துட்டாரு தானே? ஆமாமா. நான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணும்போதே உங்க அப்பா போட்டோவை சென்டரா வச்சு பண்ணணும் தானே நினைச்சேன். போட்டோலாம் கூட எடுத்துட்டு வந்தேன், ஆனா மறந்துட்டேன். உங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்க கல்யாணம் நடக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்கண்ணா. அதனாலதான் அந்த போட்டோவை வைக்காம கல்யாணம் பண்றது எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். நான் இங்கேயே வைக்கிறேன். நீங்க அவரோட ஆசீர்வாதத்துல கல்யாணத்தை பண்ணுங்க. இந்தாங்கண்ணா. அம்மாடி, எங்க யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் உனக்கு தோணி இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரோட போட்டோவை நீ கொண்டு வந்துட்ட. நாங்க எல்லாருமே வீட்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தோம். ஆனா யாருக்குமே போட்டோவை இங்க வச்சு அவரு தலைமையில கல்யாணம் பண்ணணும்னு தோணல. உனக்கு தோணி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. போட்டோ வாங்க வைமா. இருக்கட்டுமா? அம்மா, ஆமாமா, அம்மா சொன்ன மாதிரி எங்க யாருக்குமே இது தோணல. ஆனா சும்மா பூ கொடுக்க வந்த உனக்கு இது தோணி இருக்கு பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்ல. அக்கா, இந்த போட்டோவை நீங்க மடியில வச்சுக்கோங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஹே, நீ சொல்றதுக்காகலாம் என்னால இதை பண்ண முடியாது. இல்ல, எங்க மாமனார் போட்டோவை நான் வச்சுப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்றதுங்கிறதுக்காகலாம் நான் வச்சுக்கல. எனக்கும் அவர் மேல ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்லக்கா, இந்தாங்க. இப்ப ஓகேங்களா? சந்தோஷமா. சரிங்க மாப்ள, தாலியை கட்டுங்க. எனக்காக பிறந்தவளே என் நன்றே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரோடு. வேதா, சொல்லுங்க. இன்னையில இருந்து, இப்போல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆமா. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது. ஓடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் நன்றே. அடடடடடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம முத்துமொழிக்கும் வேதா சக்திக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க என்ன மக்களே இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து என்ன? சாப்பாடு தானே, அதுவும் சுடரமா சமைச்ச ஸ்பெஷல் சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட ஓடி வர போறீங்களா, இல்ல ஓடி போறீங்களா? நாளைக்கு பார்த்தா தெரியும் இந்த சுடரமா மேல யார் யாரெல்லாம் உண்மையான பாசமும் அன்பும் வச்சிருக்கீங்கன்னு வியூஸ பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதிக்கு நிம்மதி யாருன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு. நிம்மதிக்கும் ஆதி யாருன்ற உண்மை தெரியணும்ல, நாளைக்கு தெரியுதான்னு பாப்போம். அப்புறம் முத்துமொழிக்கும் வேதாக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப வேதா முத்துமொழி குடும்பத்துல போய் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற கெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, வழக்கு போலதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வீடியோ போடும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஜோடியை வாழ்த்திட்டு கீழே கமெண்ட்ஸை தட்டி விட்டுட்டு போங்க. நாளை உங்களை சந்திக்கிறேன். பாய்.